இன்றைய தினம் நாங்கள் காப்போதா சாதாரண தர மாணவர்களுக்கான விஞ்ஞான பாட முன்னோடி பரீட்சை இந்த பகுதி ஒன்றுக்கான விடைகளையும் தெளிவான விளக்கங்களையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுல முதலாவது கேள்வி, தன்வெப்ப கொள்ளளவை அளவிடும் சர்வதேச நியம அலகு யார்? தன்வெப்ப கொள்ளளவுன்னு சொன்னா ஒரு கிலோகிராம் தண்ணியுடைய ஒரு பொருள் வெப்பநிலைய ஒரு கெல்வினால அதிகரிக்கிறதுக்கு வழங்க வேண்டிய வெப்ப சக்தியின் அளவைத்தான் தன்வெப்ப கொள்ளளவு என்று சொல்றோம். இது அளக்கிற சர்வதேச நியம அலகுன்னு சொல்லிட்டு ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. சரியா? தன்வெப்ப கொள்ளளவு இப்ப ஒரு கிலோகிராம் தண்ணியுடைய பொருள் வெப்பநிலை ஒரு கெல்வினால அல்லது ஒரு பாகை செல்சியஸினால அதிகரித்து கொள்ளப்படுவதற்கு வழங்க வேண்டிய வெப்ப சக்தியின் அளவு தான் தன்வெப்ப கொள்ளளவு. நாங்க இந்த 3வது 4வது அலகுகளால அந்த தன்வெப்ப கொள்ளளவை அளக்கலாம். ஆனா சர்வதேச அலகுன்றபடியா கெல்வின் -1 கெல்வின் கெல்வின் பயன்படுத்துறதான் பொருத்தமா இருக்கும்ன்றபடியா பொருத்தமான விட 3வது. 2வது பாத்தீங்கன்னு சொன்னா 2வது வெப்ப கொள்ளளவு அளக்கிற அலகா இருக்கு. வெப்ப கொள்ளளவுன்னு சொன்னா ஒரு பதார்த்தம் ஒன்றுண்ட வெப்பநிலைய ஒரு கெல்வினால் அதிகரிக்கிறதுக்கு வழங்க வேண்டிய வெப்ப சக்தியின் அளவை தான் வெப்ப கொள்ளளவுன்னு சொல்லலாம். அதை அளக்கிற அலகு தான் 2வது. அது மாதிரி 2வது கேள்வியை பாருங்க, தென்னையின் விஞ்ஞான ரீதியான பெயரை சரியாக குறிப்பிடும் விடை பின்வருவனவற்றுள். ஒரு விஞ்ஞான ரீதியான பெயர் என்று சொல்லிக்குள்ள முதலாவதா சாதி பேரும் அடுத்ததா இன வேறுபடுத்தி பேரும் அமையும். சாதி பேர் முதல் எழுத்து ஆங்கில கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். இன வேறுபடுத்தி பேர் பாத்தீங்கன்னு சொன்னா இன வேறுபடுத்தி பேரும் மிச்ச எழுத்துக்களும் ஆங்கில ஸ்மால் லெட்டர்ஸ்ல சிற்றெழுத்துக்கள்ல இருக்க வேண்டும். மருது இப்படி டைப் பண்ணிக்குள்ள இட்டாலிக் முறையில டைப் பண்ணி இருக்கணும். எனவே சரியான விட பார்த்தோம்னு சொன்னா 2வது. 3வது பாருங்க, ஆவர்த்தன அட்டவணையில் ஒவ்வொரு மூலகங்கள் அமைந்துள்ள தானத்தின் அடிப்படையில் இனங்காண முடியாத விடயம் அம்மூலகங்களின் கொண்டு அணுவண்ண இனங்காணுதல். அணுவன் ஏறுவரிசைப்படிதான் ஆவர்த்தன மூலகங்களே இந்த ஆவர்த்தன அட்டவணையை அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்த இலத்திர நிலையமைப்பை வச்சுக்கொண்டு மூலகங்கள் அமைந்துள்ள தானத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் இலத்திரண்ட நிலையமைப்பை குறிப்பிடலாம். ஒரு உதாரணமா ஒரு 2வது சக்தி மட்டத்துல ஒரு இலத்திரன் இருக்குதுன்னு சொன்னா அந்த இலத்திரன் நிலையப்பு 2 ஓடுகள்ல இலத்திரன் நிரம்பி இருக்கும். கடைசி ஓட்டை வச்சுக்கொண்டு நாங்க கடைசி ஓட்டு இலத்திரன் எண்ணிக்கையை வச்சுக்கொண்டு நாங்கள் அதன் கூட்டம் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். அது மாதிரி சக்தி மட்டங்கள் எண்ணிக்கையும் கண்டுபிடிக்கலாம். இதுல கண்டுபிடிக்க முடியாத விஷயம் பாத்தீங்கன்னா திணிவு. அடுத்த உருவில் அவதி கோணத்தை குறிப்பிடும் எழுத்து. அவதி கோணம் என்ற சொல்லு எங்க பயன்படுத்துவோம் என்று சொன்னா முழுவகத்தரிப்பு நடக்கையை தான் பயன்படுத்துவோம். முழுவகத்தரிப்பு நடக்கிறதுக்கு 2 நிபந்தனைகள் இருக்கு. ஒன்று ஒரு ஒளிக்கதிர் அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்துக்கு போக வேணும். அடுத்த படுகோணத்தின் பெருமன் அவதி கோணத்திலும் பார்க்க பெருசா இருந்ததுன்னு சொன்னாதான் முழுவகத்தரிப்பு நடக்கும். அவதி கோணம் என்னன்னு சொன்னா இப்ப அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஒரு ஒளிக்கதிர் ஐதான ஊடகத்துக்கு போகுதுன்னு வைப்போம். இப்ப கண்ணாடி ஒரு ஒளியால் அடர்ந்த ஊடகம். முறிகோணம் 90 பாகையாக அமையுமாக இருந்தா, சரியா, முறிகோணம் 90 பாகையா அமையுமாக இருந்தா அந்த நேரத்துல படுகோணத்தின் பெருமனை நாங்க அவதி கோணம்னு சொல்லுவோம். சரி, அதாவது செவ்வனுக்கும் படுவதற்கும் விடப்பட்ட இந்த கோணத்தை தான் அவதி கோணம்னு சொல்லப்படுறோம். எனவே பொருத்தமான எழுத்து எஸ். அடுத்த டேஸ் ஒரு ஒளித்தற்போசனி ஆகும். இதுல பாத்தீங்கன்னா மதுவம், கடலெனிமணி, அமீபா எல்லாமே புறவோசனிகள். கிளாமிடோமோனஸ் ஒரு அல்கா, ஆனா ஒளித்தோப்பு செய்யக்கூடியதுன்றபடி அது ஒரு ஒளித்தற்போசனியாக அமையும். அடுத்த 6வது, உருவில் தாவர பதிய முறை இனப்பெருக்க அமைப்புகள் தரப்பட்டுள்ளன. A, B என்பன முறை. A என்றது இஞ்சி, B என்றது உருளைக்கிழங்கு. இஞ்சி என்றது வேர்த்தண்டு கிழங்காக இருக்கும். உருளைக்கிழங்குன்றது தண்டு முகுளாக இருக்கும். சரியா? இஞ்சி, மஞ்சள், வாழை அதுகள் எல்லாம் வேர்த்தண்டு கிழங்குக்குள்ள வரும். உருளைக்கிழங்கு, இன்னல கிழங்குகள் அதுகள் தண்டு முகுளுக்குள்ள வரும். அது மாதிரி தண்டு குமிழ் என்று சொல்லி அதுக்குள்ள வெங்காயமும் லீக்ஸும் வரும். தண்டு கிழங்குன்னு சொல்லி அதுல சேம்பு, கரணக்கிழங்கு அதுகள் வரும். ஏழாவது, ஒப்பமான மேற்பரப்பு மீது உள்ள எல் என்னும் மரக்குற்றியின் மீது எஃப் என்னும் கிடைவிசை பிரயோகிக்கும் விதம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. எஃப் விசை என்ற பெருமன் 5 நியூட்டன் ஆகும் போது குற்றி இயங்குவதில்லை எனின் 5 நியூட்டன் நாங்க கொடுத்தும் குற்றி இயங்காட்டி ஓய்வில் இருக்கைக்கு தொழிற்படுற உராய் விசைக்கு பேர் நிலையியல் உராய் விசை என்று சொல்லுவோம். ஆகவே பொருத்தமான விட 2வது நிலையியல் உராய் விசை.
அடுத்த தாவர உடலுக்கு வலிமை அளிப்பதற்கும் நீரை கொண்டு செல்வதற்கும் என ஒழுங்கமைந்துள்ள இழையம் காலளி. கால்லாம் நீர்கணிப்புகளை கடத்தல் உதவும். அதோட காலிலியங்கள்ல காணப்படுற கால் நேர் வந்து இந்த தாவர உடலுக்கு வலிமை அளிப்பதற்கு உதவி செய்யும். ஐதான ஹைட்ரோகுளோரிக் அமில கரைசலுக்கு நாகத்துண்டை இடும்போது நடைபெறும் தாக்கமானது போகும். சரி, ஐதான ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துக்கு HCl-க்கு நாங்கள் நாகத்தை போட்டோம்னு சொன்னால் நாகம் ஐதரசன் இடம்பெயரும். நாகம் குளோரினோட சேர்ந்து நாக குளோரைட் உருவாகும். ஐதரசன் இடம்பெயர்க்கப்படும். அப்ப இதை நாங்க சொல்லுவோம் ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம்னு சொல்லுவோம். ஒற்றை இடப்பெயர்ச்சி சார்பு. ரெண்டு மூலகங்கள் சேர்ந்து புதிதாக ஒரு சேர்வை வந்ததுன்னா அது ரசாயன தாக்கம். உதாரணமா கற்கரி ஒட்சனோட தாக்கம் அடைஞ்சு காவனீர் ஒட்சைடு உருவாகிற தாக்கம் இருக்குதானே, இது வந்து ஒரு ரசாயன சேர்க்கை தாக்கம். கல்சியம் காவனேட்டினுடைய வெப்ப பிரிகைன்றது வந்து ஒரு ரசாயன பிரிகை தாக்கம். வெப்பமேற்றினா கல்சியம் ஒட்சைட்டும் காவனீர் ஒட்சைட்டும் உருவாகும். இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம் அந்த மூலகங்கள் மூலிகங்கள் பரிமாற்றப்படுகின்ற தாக்கங்கள் வந்து இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கமாக அமையும். 10வது குளுக்கோகோன் ஹோமோனின் தொழிற்பாட்டுக்கு எதிரான தொழிற்பாட்டை காட்டும் ஹோமோன். குளுக்கோகோன் வந்து குருதியில குளுக்கோஸ் மட்டம் குறையக்குள்ள குருதியில குளுக்கோஸ் மட்டத்தை அதிகரிக்கிற வேலையை செய்யும். அதுக்கு எதிரான தொழிற்பாட்டை செய்யறது வந்து இன்சுலின். இன்சுலின் என்ன செய்யும்? குருதியில குளுக்கோஸ் மட்டம் அதிகரிச்சிருக்கக்குள்ள குளுக்கோஸ் மட்டத்தை குறைக்கிறதுக்கு உதவுறதான் இன்சுலின். அது மாதிரி தைரோட்சின் வந்து அனுசர்வ வேகத்தை கட்டுப்படுத்த உதவும். கல்சிட்டோனின் குருதியில இருக்கிற கல்சியம் அயன் அளவை கட்டுப்படுத்தும். அதிரினிலின் ஹோமோன் பாத்தீங்கன்னு சொன்னா ஆபத்தான அல்லது அவசர நிலைமைகளின் போது எங்களோட உடலை அதுக்கு தயார்படுத்துற வேலையை செய்யும். 11வது அணுக்களிடையே முறைய ஒற்றை பிணைப்பு, இரட்டை பிணைப்பு மற்றும் மும்மை பிணைப்பு ஆகியவற்றை கொண்ட மூலக்கூறுகளை காட்டும் விடை பின்வருவனற்றுள் எது? N2 எடுத்தோம்னு சொன்னா நைதரசன் ஒரு அஞ்சாங்கூட்டம் மூலகம். உறுதியடைய மூன்றிலத்திரன் தேவை. எனவே மூன்று இலத்திரன் சோடி ரெண்டுக்கும் இடையில பங்கிடப்படும். அப்ப இது வந்து மும்மை பிணைப்பு. காபனீர் ஒட்சைட் எடுத்தோம்னு சொன்னா காபனும் 2 ஒட்சிசனும் பிணைப்பில் ஈடுபட போகுது. கார்பன் டேட்டோட்ல 4 இருக்கு, உறுதியடைய 4 வேணும். ஒட்சன் டேட்டோட்ல 6 இருக்கு, அது உறுதியடைய 2 வேணும். எனவே கார்பனும் ஒட்சிசனும் தங்களுக்கு இடையில 2 சோடி இலத்திரங்களை பங்கிடுவினா அது மாதிரி இவரும் அப்படி பங்கிடுவார். மொத்தம் இரட்டை பிணைப்புகள் வந்து 2 இடையிலையும் இருக்கு. HCl எடுத்தோம்னு சொன்னா ஐதரசனுக்கு ஒரு இலத்திரன் உறுதியடைய தேவை. குளோரினுக்கு வந்து 7 இருக்கிறபடியா 1 தேவை. ஒரு சோடி இலத்திரங்கள் பங்கிடும். இங்க உருவாகிறது ஒற்றை பிணைப்பு. இங்க கேட்டது என்ன? முறையே ஒற்றை பிணைப்பு, இரட்டை பிணைப்பு, மும்மை பிணைப்புன்றபடியா முதல் வந்து எங்களுக்கு ஒற்றை பிணைப்பு HCl வரணும். அடுத்தது இரட்டை பிணைப்பு கார்பனீர் ஒட்சைட் வரணும். மூன்றாவது வந்து மும்மை பிணைப்பு நைதரசன் வரும். எனவே பொருத்தமான விட மூன்றாவது HCl CO2 N2. 12வது 100 வீத திறனுடைய நிலைமாற்றியின் முதன்மை சுருளுக்கு 220 அழுத்த வித்தியாசம். பிரைமரி கோயிலுக்கு 220 வோல்ட் அழுத்த வித்தியாசமும் 0.5 ஆம்பியர் மின்னோட்டம் IP 0.5 ஆம்பியர் மின்னோட்டமும் வழங்கப்படுகிறது. இதன் போது துணைச்சுருளின் ஊடாக 11 வோல்ட் அழுத்த வித்தியாசம், செகண்டரி கோயிலின் வோல்டேஜ் 11 வோல்ட் பெறப்படுகிறது. அச்சுற்றினூடாக பாய் மின்னோட்டம் ஜாஸ்தி. 100 வீத திறனண்டா கருத்து புள்ளிகள் இன்புட்ல கொடுக்குற அவ்வளவு விலவும் அவுட்புட்ல எங்களுக்கு பெறப்படும். இன்புட்ல வந்து பி என்ற விலவை கொடுத்தோம்னு சொன்னா அதே விலை தான் எங்களுக்கு அவுட்புட்லையும் கிடைக்க போகுது. வலு சமன் அழுத்த வேறுபாடு தர மின்னோட்டம். ஆகவே அந்த சமன்பாட்டை பயன்படுத்திக் கொள்ளுது. VP இன்டு IP சமன் VS இன்டு IS. VP எவ்வளவு? 220. IP எவ்வளவு? 0.5. VS எவ்வளவு? 11. IS தான் காணுது. ஆகவே IS எழுவாய் மாற்றம் செய்தோம்னா 220 தர 0.5 இந்த பெருக்கிற 11 போய் பிரிக்கும். பிரிச்சுதான் சொன்னா 11 2 22 20. 10 ஆம்பியர் ரெண்டு பேர். சரியா? மூன்றாவது விட 10 ஆம்பியர். பின்வருவனற்றுள் 1.5 ஹெர்ட்ஸ் மீடரனை கொண்ட அலை. மீடரன் என்று சொல்ல ஒரு செகண்ட்ல ஆற்றப்படுகின்ற அதிர்வெண் எண்ணிக்கை தான் மீடரன் என்று சொல்லுவான். 1.5 ஹெர்ட்ஸ் அதிന്റെ கருத்து வந்து ஒரு செகண்ட்ல
1.5 அலைவுகளை வந்து அங்க ஆற்றப்பட வேண்டும். சரிதானே? இப்ப இதுல பாருங்க ஒவ்வொன்றையும் பார்ப்போம். இங்க 0.5 செகண்ட்ல ஆற்றப்படுகின்ற அலைவுகள் எண்ணிக்கை வந்து 3 அலைவுகள் ஆற்றப்படுது. 0.5 செகண்ட், அரை செகண்டுக்கு 3 அலைவுகள் வந்து ஆற்றப்படுது. ஆகவே 1 செகண்டுக்கு வந்து அதிலும் பார்க்க கூடுதலான அலைவுகள் தான் ஆற்றப்படும். எனவே அது வராது. ரெண்டாவதுல பாத்தீங்கன்னு சொன்னா 1 செகண்ட்ல வந்து 1, 2 அங்கே 3 அலைவுகள் தான் ஆற்றப்படும். அதுவும் வராது. மூன்றாவது கிராஃப பாருங்க. 3 செகண்ட்ல வந்து சாரி 2 செகண்ட்ல வந்து எத்தனை அலைவுகள் ஆற்றப்படுது? இந்த 1, 2, 3 அலைவுகள் ஆற்றப்படுது. இப்ப 2 செகண்டுக்கு 3 அலைவுகள் ஆற்றப்பட்டா 1 செகண்டுக்கு எத்தனை அலைவு ஆற்றும்? 3 × 2 வரும். சுருக்கினமெண்டா 1.5. எனவே சரியான விட மூன்றாவது. அடுத்த 14 முறையே மென்சவ்வற்ற தனிமென் சவ்வாலான இரட்டை மென் சவ்வாலான குன்னங்களை குறிக்கும் விடை. ரைபோசோமுக்கு மென்சவ் இல்ல, கொல்கி உடலுக்கு தனி மென்சவ், பச்சையூர் மணிக்கு இரட்டை மென்சவ். பொருத்தமான விட முதலாம். இரட்டை மென்சவ்ன்னு பார்த்தோம்னா கரு, பச்சையூர் மணி, இளைமண் இந்த மூன்றுக்கும் இரட்டை மென்சவ் இருக்கு. கரு, பச்சையூர் மணி, இளைமண் இந்த மூன்றுக்குமே இரட்டை மென்சவ்வு காணப்படும். கொல்கி உடல், அகமுதல் ஒரு சிறுவலை அதுகள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா தனி மென்சவ்வு காணப்படும். மென்சவ்வற்றது என்று சொல்லிக்க ரைபோசோமுக்கு தான் மென்சவ்வற்ற ஒரு பின்னங்கமாக காணப்படும். 15 பொருளொன்றின் மீது 3 கிடைவிசைகள் தொழிற்படும் விதம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. பொருள் மீது ஏற்படுத்தப்படும் விளைவுள் விசையின் பெருமை. இங்க 18 நியூட்டனும் 4 நியூட்டனும் ஒரே திசையில தொழிற்படுது. ஆகவே மொத்தம் 22 நியூட்டன் விசை இந்த திசையிலையும். எதிர் திசையில பாருங்க, அங்கேயும் 22 நியூட்டன் விசை தான் தொழிற்படுது. ஆகவே விளைவுள் விசை 0 இருக்கு. சரியா? ரெண்டு விசைகளும் பெருமல்ல சமன், திசையில எது ரெண்டபடியா விளைவுள் விசை 0. 16வது தாவரங்களில் உற்பத்தி செய்யப்படும் சுவாச விளைபொருள் அல்லாதது பின்வருவனற்றுள் எது? தாவரங்கள்ல ஏடிபி உருவாகும், கார்பனீர் ஆக்சைடு உருவாகும், எதைல் ஆல்கஹால் உருவாகும். உருவாகாதது இலத்திரிக் அமிலம். இலத்திரிக் அமிலம் அங்க உருவாகும். விலங்குகள்ல காற்றின்றி சுவாசத்தின் போதுதான் இலத்திரிக் அமிலம் உற்பத்தி ஆகும். தாவரங்கள்ல ஆல்கஹால் தான் உற்பத்தி. அடுத்த கேள்வி 16 கிராம் மெதனோலில் அடங்கியுள்ள ஐதரசன் அணுக்களின் எண்ணிக்கை. சரியா? மெதனோலின் மூலர் திணிவு 32 கிராம். இந்த 32 கிராமில எவ்வளவு ஐதரசன் அணுக்கள் இருக்குதுன்னு சொன்னால் பாருங்க, CH3ல 3, அங்கால ஒரு H, அப்ப 4. 32 கிராமில 4 தர 6.2 தர 1023 எண்ணிக்கையான ஐதரசன் அணுக்கள் இருக்குது. ஆகவே 16 கிராமில் எவ்வளவு வேண்டா அது அரைவாசி இருக்கு. இதை வந்து 2ஆல பிரிச்சு விட்டீங்கன்னா சரி. 2ஆல பிரிச்சமாக இருந்தா 2 தர 6.2 தர 1023 வரை. பொருத்தமான விட எத்தனையாவது? முதலாவது. அடுத்த 17வது கேள்வியை பார்க்கலாம். அனுசேப தொழிற்பாடுகளின் போது தோன்றும் உடலுக்கு பயனற்ற பொருட்கள் உடலினின்றும் அகற்றப்படும் செயற்பாடு எவ்வாறு அழைக்கப்படும் என்று சொன்னால் கழிவகற்றல் என்று சொல்லும். தேவையில்லாத பொருட்கள் உடம்பிலிருந்து அகற்றப்படுகின்ற செயல்முறை வந்து அனுசேபத்தின் போது வெளிவருகின்ற அந்த பக்க விளைபொருள் உடல்ல இருந்து அகற்றப்படுகின்ற செயற்பாடுகள். அந்த பக்க விளைபொருளை கழிவுகள் என்று சொல்லுவோம். அது அகற்றப்படுற நிகழ்வு கழிவகற்றல். அடுத்த 19வது கேள்வி. பின்வரும் எச்சந்தர்ப்பத்தின் போது விசை இணை தொழிற்படாது. கதவை பூட்டுவதற்கு சாவிய திருகைக்குள்ள சமனம் சமாந்தரமான
ரெண்டு எதிரெதிர் விசைகள் தொழிற்பட்டு தான் நாங்கள் ஒரு எதிரெதிர் விசை தொழிற்பட்டு தான் நாங்கள் சாவி திருகப்படுது. ஆகவே விசையினை தொழிற்படும். போத்தல் நம்முடைய கலட்டேகம் அதுதான். திருகாணியை பொறுத்த திருகாணி செலுத்திய திரிகினம் என்று சொன்னாலும் விசையினை தான் தொழிற்படும். சைக்கிளோனின் மிதியடியை மிதிக்க தொழிற்படுறது வந்து விசை திருப்பம். சரியா, சைக்கிள்ல மிதியடிய மிதிக்க தொழிற்படுறது வந்து விசை திருப்பமாக இருக்கு. சரிதானே, அதுல மிதியடியை நாங்க கொடுக்கக்குள்ள அந்த அச்சு பற்றி சைக்கிள் வந்து சுழல போகும். எனவே அங்க இருக்கிறது வந்து விசை திருப்பமாகத்தான் இருக்குமே உடைய விசை இணை. அடுத்த மைய அணு விழுமியவாய் இலத்திரன் நிலையமைப்பை பெறும் மூலக்கூறு பின்வருவனற்றுள் எது? இதுல PCl5 வந்து பெறாத பிள்ளைகள். பியில பாத்தீங்கன்னு சொன்னா 5 இலத்திரன்கள் 5 இலத்திரன்களை பங்கிடும் குளோரினோட. குளோரின் வந்து 7 இலத்திரன், அதன் ஒரு இலத்திரனை பங்கிடும். 5 × 5 = 10 இலத்திரங்கள் இருக்கு. அட்டக அமைப்பு பூரணம். இதுல அமோனியாவில பார்த்தோம்னா ஒரு நைதரசனோட 3 ஹைதரசன் பிணைப்புக்கு போக போகுது. சரி, அப்போ ஒரு இலத்திரனை அது பெற்றுக்கொள்ளும். ஏற்கனவே தான் 3 வச்சிருக்கும். அப்ப 3 3 6, பிணைப்பில் ஈடுபடாம ஒரு தனிச்சோடியும் இருக்கும். அப்ப மொத்தம் 8. அப்ப இலத்திரன் நிலையப்ப அது பெற்றுக்கொள்ளும். BeCl2 பொறுத்த வரைக்கும் பெரிலியத்துக்கு வந்து 4 இலத்திரங்கள் தான் கிடைக்கும். குளோரினோட பிணைப்பில் ஈடுபடைக்குள்ள சரியா, பெரிலியத்துக்கு வந்து மொத்தம் ஈட்டோர்ல 2 இலத்திரன். அப்ப 2 வந்து குளோரினோட பங்கிட்டுக் கொள்ளுமோ ஒன்று படி. குளோரினும் ஒன்று படி பெற்றுக்கொள்ளும். அப்ப பெரிலியத்தை சுத்தியும் 4 இலத்திரங்கள் தான் இருக்கு. ஆகவே அதுவும் வந்து ஒரு குளுமிய வாயுவை பெற்றுக்கொள்ளாது. AlCl3யும் வந்து பெற்றுக்கொள்ளாது. சரியா, குளோரினோட பிணைப்பில் ஈடுபடைக்குள்ள ஒரு இலத்திரனை தான் வழங்குவார். AL ஈட்டோட்லயே 3 தான் இருக்கு. அப்போ ஒன்றை பங்கிடும். அப்போ மொத்தம் 6 தான் அது நிரம்பி. அட்டகம் பூரணமடையாத சேர்வு AlCl3. PCl5 அட்டகத்தை விஞ்சிய சேர்வை. சரியா பூரணமாயிருக்கிறதுன்னு சொன்னா அமோனியா. 21 தடையொன்றில் உள்ள நிறவலயங்கள் முறையே சிவப்பு, ஊதா, கபிலம், வெள்ளியாகும். அதன் தடைப்பெருமானம் பின்வருவனற்றுள்ளே. சரியா, நாங்கள் இந்த முதல் 3 நிறங்களையும் வச்சுக்கொண்டுதான் தடைப்பெருமானம் காணுவோம். சிவப்பின் பெருமானம் 2, அதை அப்படியே போடுவோம். ஊதாவின் பெருமானம் 7, அதையும் அப்படியே போடுறது. மூன்றாவது நிறத்தை അതിന്റെ 10ന്റെ വലുവ போடணும். மூன்றாவது நிறம் கபிலம். கபிலത്തിന്റെ 1. அப்ப അതിന്റെ 10ന്റെ വലുവ போட்டா 10ல் 1. അതിന്റെ பெருமானமும் 10 தான். 27 10ஆல பெருக்கி விட்டா 270 வரும். ஆகவே தடைப்பெருமானம் வந்து 270 ஓம். அடுத்த பின்வரும் எவ்விரு பதார்த்த ஜோடிகளை கலக்கும் போது ஏகவின கலவை புறப்படும். எதனோலும் நீரும் கலந்ததுன்னு சொன்னா ரெண்டுமே முனைவுத்தன்மை உடையது. அப்ப ஏகவின கலவை எங்களுக்கு கிடைக்கும். நீரும் கார்பனேட் குளோரைட்டும் கலக்க நீருக்கு முனைவுத்தன்மை இருக்கு. ஆனா கார்பனேட் குளோரைட்டுக்கு முனைவுத்தன்மை இல்லை. ரெண்டபடியா அது வந்து பல்லின கலவை. கார்பனேட் ஆக்சைடு முனைவுத்தன்மை அற்றது, நீருக்கு முனைவுத்தன்மை இருக்குது. அப்ப அதுவும் பல்லின கலவை. கார்பனேட் குளோரைட்டுக்கு முனைவுத்தன்மை இல்லை, எதனோலுக்கு வந்து முனைவுத்தன்மை இருக்குது. அப்ப அதுவும் கலப்படாது. எனவே கலந்து ஏகவின கலவை கிடைக்கிறது வந்து முதல். பொருளொன்றின் இயக்கத்துடன் தொடர்புடைய இடப்பெயர்ச்சி நேர வரைவு அருகே தரப்பட்டுள்ளது. அதனுடன் தொடர்புடைய பின்வரும் கூற்றுகளை கருதுக. முதல் 10 செகண்ட்களில் பொருள் சீரான வேகத்துடன் இயங்கியுள்ளது. ஒரு இடப்பெயர்ச்சி நேர வரைவு. இப்படி ஒரு சாய்வான உற்பத்திகளால போற ஒரு நேர்கோடு கிடைக்கிறபடியால இங்க வந்து எங்களுக்கு படித்திறன் வந்து மாறாம காணப்படும். எனவே இது வந்து சீரான வேகத்துக்குரியது. அது வந்து சரி. 10 செகண்ட்கள் இருந்து 30 செகண்ட்கள் வரை பொருள் ஓய்வில் உள்ளது. அந்த கூற்றும் சரி. ஏன் தெரியுமோ, நேரம் போய்கொண்டிருக்குது. ஆனால் இடப்பெயர்ச்சி மாறாட்டி கருத்து என்ன, ஓய்வில் இருக்கு. 30 செகண்ட்களில் பொருளின் இடப்பெயர்ச்சி 300 மீட்டர்கள் ஆகும். அது பொருள் மொத்த இடப்பெயர்ச்சியை 12 மீட்டர். 300 மீட்டர்ன்றது தவறு. பொருள் மொத்த இடப்பெயர்ச்சியை நேரடியா பார்க்குற இடப்பெயர்ச்சி நேரம் வருவது 12 மீட்டர் தான் இடப்பெயர்ச்சி அடைஞ்சு. 300 மீட்டர்ன்றது தவறு. எனவே சரியானது ஏயும் பியும் மாத்திரம். இருபத்தி 4 ஒளித்தொகுப்பு தொடர்பாக மாணவர் ஒருவர் தயாரித்த பாய்ச்சற் கோட்டுப்படம் கீழே காட்டப்பட்டுள்ளது. இங்க XY Z என குறிப்பிடப்பட்டுள்ள கார்போஹைட்ரேட்டுகள் முறை. ஒளித்தொகுப்பில முதலாவது ஆவாரது வந்து குளுக்கோஸ்.
சேமிக்கப்படுற வடிவம் மாப்பொருள், கொண்டு செல்லப்படுற வடிவம் சுக்ரோஸ். சரிதானே? ஒளித்தோப்பின முதல் விளைபொருள் என்ன? குளுக்கோஸ். சேமிக்கப்படுற வடிவம் வை, மாப்பொருள். கொண்டு செல்லப்படுற வடிவம் சுக்ரோஸ். இரண்டாவது விடை. 22 அங்கிகளின் உடலில் அடங்கியுள்ள மூலகங்களை அவற்றின் திணிவின் அடிப்படையில் ஏறுவரிசைப்படுத்தும் போது பெறப்படுவது. ஆகலும் கூடுதலாக காணப்படுறது ஒக்சிசன். ஒக்சிசனுக்கு அடுத்தபடியா கார்பன், அதுக்கு பிறகு ஐதரசன், அதுக்கு பிறகு நைதரசன். இதோடெல்லாம் திணிவுகள் இருக்கும். ஏறுவரிசைப்படுத்திக்குள்ள வாரதண்டைக்குள்ள கார்பன், ஐதரசன், ஒக்சிசன் இவ்வளவுத்தையும் தான் இதாண்டி இருக்கு. ஐதரசனுக்கு தான் குறைவு. சரியா? ஐதரசனுக்கு தான் குறைவு. ஐதரசன்லும் பார்க்க கார்பனுக்கு கூட, கார்பன்லும் பார்க்க ஒட்சன் திணிவு கூடவா இருக்கு. ஐதரசன்லும் பார்க்க கார்பன் கூட, கார்பன்லும் பார்க்க ஒட்சிசன் கூட. எனவே பொருத்தமான விட ஆகலாம். 26 ஓட்ட போட்டியொன்றில் பங்கு பெற்றும் PQRS என்னும் 4 போட்டியாளர்கள் பற்றிய தகவல்கள் தரப்பட்டுள்ளன. இச்சந்தர்ப்பத்தில் எப்போட்டியாளரிடம் அதிக உந்தம் காணும். உந்தம் வந்து திணிவிலையும் வேகத்திலையும் தாங்கி இருக்கு. திணிவு தரவு யாருக்கு திணிவு தர வேகம் கூடவோ அவருக்கு உந்தம் கூட. ஆகவே இதன் உந்தம் 4 இவற்றை 9 இவற்றை 4 8 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -12 வரப்போகுது. சரி, 8 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -12 வரப்போகுது. இவற்றை 18 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -12 வரப்போகுது. ஆகவே இதுல உந்தம் கூடினது வந்து 4 ஆகும். இதுதான் 18 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. எனவே உந்தம் கூடினது வந்து எஸ். காரணம் திணிவும் வேகமும் அதுக்கு கூடண்டபடியா உந்தமும். சர்வசமனான 3 இழை விளக்குகளை ஒளிரச் சிவர்த்தப்பட்ட ABC எனும் 3 மின் சுற்றுகள் தரப்பட்டிருக்கு. பயன்படுத்தப்பட்ட சகல தடைகள் தடைப்புறமான 4 ஓம் ஆகும். முறையே குறைந்த பிரகாசத்துடனும் கூடிய பிரகாசத்துடனும் ஒளிரும் மின் விளக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து 4 ஓம், இங்க 4 ஓம். மொத்த சமவெளி தடை வந்து 6 ஓம் இருக்க போகுது. சரிதானே? V சமன் IR, I சமன் V/R. V மாறாது. ஆனா இங்க R வந்து கூட. ரெண்டாவது எடுத்தோம்னு சொன்னா இது 4 ஓம், இது 4 ஓம். சமவெளி தடை என்றபடியா 2 ஓம் தான் எங்களுக்கு சமவெளி தடை வரப்போகுது. V மாறாது. R வந்து 2 ஓம். இதுல எத்தனை ஓம்? 4 4 8 ஓம். இங்க 2 ஓம். இதுல பார்த்தோம்னு சொன்னா இதுல 4 ஓம், இதுல 4 ஓம், இதுல 4 ஓம். 4க்கு 4 சமவெளி தடை 2 ஓம். தரவாசி 2 4 6 ஓம். இப்ப V இன் கீழ் 6 ஓம். தட கூட மின்கூண்ட பிரகாசம் குறையும். இதுக்குள்ள தட கூடினது வந்து A. அப்ப குறைந்த பிரகாசத்தோட A தான் ஒளி. குறைந்த பிரகாசத்தோட ஒளிர்றது A. இதுக்குள்ள எல்லாத்திலையும் பார்க்க தட குறைஞ்சது வந்து B. தட குறையக்க மின்னோட்டம் பாயிர வீதம் அதிகரிக்கும். ஆகவே B வந்து கூடுதலான பிரகாசத்தோட ஒளி. ஏக்கு குறைவாயும் பிக்கு அதிகமாயும் காணப்படும். பொருத்தமான விட முதலாவது. 28 ஆய்வுக்கூடத்தில் அமில மூலங்களை இனங்காணும் பரிசோதனையில் 3 கரைசல்களில் பெறப்பட்ட அவதானங்கள் தரப்பட்டிருக்குது. ஒன்று pH தாள் வந்து ஊதான்றமாக மாறுது. ஊதான்றம் நீலம் சார்ந்த நிறத்துக்கு மாறுது என்று சொன்னா A என்றது வந்து கட்டாயம் மூலமாத்தான் இருக்கவும். அமிலமண்டைக சிவப்பு சார்ந்த நிறங்களுக்கு மாறும். பினோப்தலின் நிறமற்றதாக மாறுது. பினோப்தலின் வந்து மூலங்கள் முன்னிலையில தான் இளஞ்சிவப்பாக மாறும். அமிலங்கள் முன்னிலையில அது நிறமற்றதாகத்தான் இருக்கு. அடுத்து சிவப்பு பாசி சாயத்தால் நீல நிறமாகும். சிவப்பு பாசி சாயத்தால் நீல நிறமாக மாறுது என்று சொன்னால் மூலங்கள் முன்னிலையில தான் அது சாத்தியமாகும். அப்ப இதுல மூலையியல் புடியதுன்னு சொல்லிக்க ஏயும் சியும். 29 பொட்டாசியம் பெருசயனேட் பினோப்தலின் என்பன கலக்கப்பட்ட ஏகார் ஊடகத்தினுள் இடப்பட்டுள்ள 2 உலோகச் ஜோடிகள் உருவில் காட்டப்பட்டுள்ளன. சில மணித்தியாலங்களின் பின்னர் பெறப்பட்ட அவதானங்கள் பற்றி மாணவர் ஒருவர் முன்வைத்த கூற்றுகள் தரப்பட்டுள்ளன. இதுல இரும்போட மெக்னீசியம் தொடுகையில் இருக்கு. இரும்போட மெக்னீசியத்தின் தாக்குதிறன் கூட. இப்ப மெக்னீசியம் தான் ஒட்சியேற்றம் அடையும். சரியா? மெக்னீசியம் ஒட்சியேற்றம் அடைந்து Mg2+ இலத்திரனும் வெளியேற்றப்படும். இந்த இலத்திரன் வந்து இரும்பு மின்வாய்க்கு அருகில போகும்.
அங்க இருக்கக்கூடிய நீரும் ஆக்சிஜனும் இலத்திரனை ஏற்று அங்க ஹைட்ரோக்சைட் அயன் உருவாக்கப்பட்ட பினோப்தலின் வந்து இளஞ்சிவப்பாக மாறும். இங்க இரும்பு கண் மேல பினோப்தலின் என்ன கலராக மாறும்? பிங்க் கலராக மாறும். இங்க செப்போட இரும்பை வச்சிருக்கு. இரும்பிலுமாக செப்பின் தாக்குதிறன் குறைவு. இப்ப இங்க இரும்பு தான் ஆக்சிஜேற்றம் அடையும். சரியா? Fe வந்து Fe2+ ஆக மாறும். 2 இலத்திரன் வெளியேற்றப்படும். அந்த இலத்திரன் செப்பு கண் மேல வரும். அங்க இருக்கிற நீரும் ஆக்சிஜனும் அந்த இலத்திரனை ஏற்று OH- உருவாகும். எனவே இந்த இடத்துல வந்து இங்க பிங்க் கலரை நாங்க பார்க்கலாம். இரும்பு கண் மேல நீல கலர் பார்க்கலாம். பொட்டாசியம் பெருசைனேட் Fe2+ வரை என்னவா மாறும்? நீளமாக மாறும். OH- அயன் முன்னிலையில பினோப்தலின் இளஞ்சிவப்பாக மாறும். ரைட். ஏ கூட்ட பாருங்க, செப்புலோகத்துக்கு அண்மையில் இளஞ்சிவப்பு நிறம் தோன்றும். அது சரி. இரண்டு ஒழுங்கமைப்பிலும் இரும்பிற்கு அண்மையில் நீல நிறம் தோன்றும். அது தோன்றாது. ஈல மட்டும்தான் நீல நிறம் தோன்றும், இங்க தோன்றாது. மக்னீசியத்துக்கு அண்மையில் எந்த ஒரு நிறமும் தோன்றாது. அது சரி. எனவே இங்க சரியானது ஏம் சியும் மாற்று. இல்ல 30வது கேள்வியை பார்ப்போம். உருவில் காட்டப்பட்ட ஒழுங்கமைப்பில் சி என்னும் புகுத்தினுள் காணப்படும் வளிய முக்கமானது. சி என்ற புகுத்தியில காணப்படுற வளிய முக்கம் தான் கேள்வி. இதுல பாத்தீங்கன்னா சட் அது மாதிரி வை இந்த ரெண்டிலையும் திரவத்தின் ஒரே கிடைமட்டம் என்றபடி அந்த ரெண்டு புள்ளிகள்லையும் ஏற்படுற அமுக்கம் வந்து சமனாகத்தான் காணப்படும். சரியா? இதுல என்ன அமுக்கம் இருக்குதோ அதே அமுக்கம் தான் இந்த புள்ளியிலையும் இருக்க போகும். அது மாதிரி இங்க இருக்கக்கூடிய அமுக்கம் வந்து இந்த திரவ நிரலால் ஏற்படுத்தப்படுற அமுக்கத்துக்கு சமனா இருக்கு. சரி, அந்த திரவ நிரலின் உயரம் தந்திருக்கீங்கன்னா மெச்சன்னு சொல்லி அதனுடைய அடர்த்தியை வந்து நாங்கள் ரோ கொண்டு வைப்போம். புவி பேர் மாடல் ஜி. இப்ப இங்க இந்த புள்ளியில ஏற்படுகின்ற அமுக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா ஹெச்ரோஜிக்கு சமனா இருக்கு. ஆகவே எங்களை கேட்டது வந்து சி என்ற புகத்தில எவ்வளவு அமுக்கம் இருக்கும் என்றுதான் கேள்வி. அப்ப இந்த சட்டில இருக்கிற அமுக்கத்தில இருந்து ஹெச்ரோஜியை கழிச்சு விட்டோம் என்று சொன்னார் அதுக்கு சமனான அமுக்கம் தான் சீக்குள்ள வந்து இருக்கு. சரிதானே? அதாவது ஹெச்ரோஜி என்ற இந்த அமுக்கத்தால இந்த திரவநிரலால ஏற்படுத்தப்படுற அமுக்கம் தான் வை என்ற புள்ளியில தாக்கி கொண்டிருக்கு. சரிதானே? சட் என்ன ஹெச்ரோஜி என்ற இவ்வளவு திரவநிரல் உயரத்தாலே மெச்சென்ற திரவநிரல் உயரத்தால தான் இந்த வை என்ற புள்ளியில அவ்வளவு அமுக்கமும் தாக்கி கொண்டிருக்குது. ஆகவே இந்த புள்ளியில எவ்வளவு அமுக்கம் இருக்கும் என்று கேட்டால் சற்றெண் அமுக்கத்திலும் பார்க்க ஹெச்ரோஜியால குறைவாக காணப்படும். ரைட். எனவே சரியான விட 4. 31 பாருங்க. 45 மீட்டர் உயரமுடைய ஒளிபரப்பு கோபுரம் ஒன்றின் உச்சியில் உள்ள ஊழியர் ஒருவரின் கையிலிருந்து விடுவிக்கப்பட்ட குறடு சுயாதீனமாக நிலைக்குத்தாக கீழே விழுகிறது. சுயாதீனமான பூஜ்ஜியம் ஓய்விலிருந்து விழுது. அது தரையை தொடும் கணத்தில் அதன் வேகம். வழித்தடியை புறக்கணிச்சு கேள்வி செய்வோம். 45 மீட்டர் உயரமுடைய ஒளிபரப்பு கோபுரத்துல ஊழியர் நிக்கல அவர்கிட்ட அந்த சுத்தியல் இருக்கக்கூடிய சக்தி வந்து அழுத்த சக்தியாக இருக்கும். அந்த அந்த சந்தர்ப்பத்தில் அழுத்த சக்தி உயர்வாக காணப்படும். தரைய அடையக்குள்ள இயக்க சக்தி உயர்வாக காணும். ரெண்டையும் சமப்படுத்தி விட்டோம். சரி. அழுத்த சக்திக்கு என்ன சமன்பாடு? mgh. இயக்க சக்திக்கு அரை mv வர்க்கம். இதுல எம்ஐயும் எம்ஐயும் வெட்டலாம். பி வர்க்கம் வந்து 2gh சமம். ஆகவே v எழுவாய் மாற்றி √2gh சமனாயிருக்கு. 2gக்கு பதிலா 10h வந்து 45. அவ்வளத்தையும் சுருக்கி விட்டோம்னு சொன்னா 900 என்று வரும். என்ன 900 சொல்லிக்க v சமன் 30. தரையை அடிக்கைக்குள்ள அவற்றை வேகம் 30 மீட்டர் பெர் செகண்டாக இருக்கு. 32வது எதேன் எனது லூயிஸின் கட்டமைப்பு அருகே தரப்பட்டுள்ளது. எதேனானது ஒரு அட்கேன் என உறுதிப்படுத்துவதற்கு அது கொண்டுள்ள இயல்பு. அட்கேன் என்று சொன்னா கட்டாயம் ஒற்றை பிணைப்பு இருக்கும். அட்கீன் என்றா இரட்டை பிணைப்பு. அட்கைன் என்றா மும்மை பிணைப்பு. அப்ப இங்க காவனா எதிரசன் எல்லாத்துக்கும் இடையில பாத்தீங்கன்னா ஒற்றை பிணைப்பு காணப்படுது. அதான் அட்கேன் பொதியல். சரியா? காபன் அணுக்களுக்கு இடையே ஒற்றை பிணைப்பு காணப்படும். காபன் ஐதரசனுக்கு இடையில ஒற்றை பிணைப்பு காணப்படுறது இல்ல. காபன் காபனுக்கு இடையில ஒற்றை பிணைப்பு காணப்பட்டா அட்கீன். காபன் காபனுக்கு இடையில இரட்டை பிணைப்பு இருந்தா அட்கீன். காபன் காபனுக்கு இடையில மும்மை பிணைப்பு இருந்தா அட்கைன். காபன் அணுக்களுக்கு இடையே ஒற்றை பிணைப்பு காணப்படல் என்று தெளிவாக கொடுக்கும். சரியா? மேல ஒரு விடை இருக்கு. அவசரத்துல முதலாவது போடக்கூடும். காபன் ஐதரசன் இடையே ஒற்றை பிணைப்பு காணப்படல. அது வேற. அட்கீன்லையும் காபன் ஐதரசனுக்கு இடையில ஒற்றை பிணைப்பு தான் இருக்கு. ஏன்னா ஐதரசன்ல ஒரு இலத்திரன் தான் இருக்கும். ஒன்றை மாத்திரம் தான் அது பங்கிட முடியும். அட்கீன் அண்டைக்கு காபன் அணுக்களுக்கு இடையில ரெண்டு காபன் அணுக்களுக்கு இடையில ஒற்றை பிணைப்பு இருக்கு. அட்கீன் அண்ட இரட்டை பிணைப்பு. அப்படிதான் ஞாபகம் வச்சிருக்கு.
33 சோடியம் ஹைட்ராக்சைட்டின் வெவ்வேறு திணிவுகள் காய்ச்சி வடித்த நீரில் கரைக்கப்பட்டு பெறப்பட்ட கரைசல்கள் அட்டவணையில் காட்டப்பட்டுள்ளன. கரைசல்களின் செறிவுகளின் ஏறுவரிசைப்படி ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ள விடை பின்வருவனவற்றில் திணிவு கனவள அமைப்பு தந்திருக்குது. இதை வச்சுக்கொண்டு நாங்கள்லாம் காண வேணும் என்னது மூலக்கான். இவற்றை திணிவு 10 கிராம் டேக்குள்ள இவற்றை மூலளவு வெறும் திணிவின்கள் மூல திணிவு தானே மூல் 10 × 40 டேக்குள்ள காவாசி, அதாவது 0.25 வரும். எவ்வளவுக்கு இருக்குது? 100 சென்டிமீட்டர் கியூப்புக்குள்ள இருக்குது. தர 1000. 2 0 வெட்டுப்படும். 0.25 10ஆல பெருக்கினா 2.5 மூல் டெசிமீட்டர் -3 வரும். அது மாதிரி இதுக்கு பாத்தீங்கன்னா 20 × 40, அதாவது அரைவாசி 0.5. 0.5 × 250 தர 1000 வரும். C7 NOV4 சென்டிமீட்டர் கியூப் டெசிமீட்டர் கியூப்பா மாத்துறதுக்கு 1000ஆல பிரிக்கிறேன். 0 0 25க்கு 4 4ஆல 0.5 பெருக்கி விட்டீங்கன்னு சொன்னா 2 மூல் டெசிமீட்டர் -3 வரும். சிக்கு வந்து 40 கிராம் மூலதனி 40, அப்ப ஒரு மூல் 1 × 600 தர 1000 வரும். 2 0 வெட்டுப்படும். ஈர் 3 ஈர் 5 இதை சுருக்கினோம்னா கிட்டத்தட்ட 1.66 மூல் டெசிமீட்டர் -3 என்று போகும். சரி, அப்ப செறிவுகளின் ஏறுவரிசைப்படி ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ள விடயண்டைக்குள்ள ஆகலம் குறைவானது சி. சி இலம்பாக்க பிக்கு கூட, பி இலம்பாக்க ஏக்கு கூட 2.5. சி பி ஏ என்ற ஓர்டர்ல கூடிக்கொண்டு வருவ பொருத்தமான விட முதலாம். முப்பத்தி நாலு உருவில் காட்டப்பட்டுள்ள சீராக்கும் பாலத்தில் சிவப்பு நிற எல்இடிக்கள் D1 D2 D3 D4 என காட்டப்பட்டுள்ளது. மின்சுற்று மூடப்படும் போது ஒளிரும் எல்இடிக்கள் யாவும்? மூடினா பாருங்க, மின்னோட்டம் அப்போ பிளஸ்ல இருந்தான் வரும். சரி, இதுக்குள்ளால மின்னோட்டம் போகாது. முன்முக கோடல், சாரி பின்முக கோடல், இதுக்குள்ளால மின்னோட்டம் போகாது. அப்ப இதுக்குள்ளால போகும். D2 ஒளிரும். அப்புறம் இங்க ஆரம்பிக்கிறது திருப்ப இதால போகாது, D1ஆல போகாது, D4க்குள்ளால போகும். சரி, அப்ப D4 ஒளிரும். அப்புறம் இங்கால போகாது, இங்க போய் மறைமுடிவிட தடை. ஆகவே எங்களுக்கு ஒளிருகின்ற மின் முள்ளண்டைகள் D2வும் D4ம் ஒளிரக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா, D2வும் D4ம் ஒளிரக்கூடியதாக இருக்கு. முப்பத்தஞ்சாவது, தாக்கு விதத்தில் தாக்கிகளின் பௌதிகத்தன்மை செல்வாக்கு செலுத்தும் விதத்தை அறிவதற்காக 1 மோல் டெசிமீட்டர் -3 மேலதிக அமிலத்துடன் முறையே 2 கிராம் நாகத்தேடும் 2 கிராம் நாகத்தூளும் தாக்கமுற விடப்பட்டது. சரிவு மாறையில் 1 மோல் டெசிமீட்டர் -3 அதோட 2 கிராம் நாகத்தேடும் 2 கிராம் நாகத்தூளும் தாக்கமுற விடப்பட்டது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சேகரிக்கப்படும் வாயு கனவளவு V ஆனது நேரம் T உடன் மாறும் விதத்தை சரியாக காட்டும் வரை. இதுல நாகத்தூள் பயன்படுத்திதான் தாக்கம் விரைவா நடக்கும். சரி, அப்ப சேகரிக்கப்படுகின்ற வாயு கனவளவு பாத்தீங்கன்னு சொன்னா விரைவில் உருவாகின்றது. விரைவில் அந்த தாக்கம் நிறைவு பெற்றிடும், விரைவில் உருவாகி. அதை காட்டுற கிராஃப்னு பார்த்தோம்னா இதுல நாகத்தூள் பாருங்க கோட்டால காட்டப்பட்டது, நாகத்தகடு புள்ளியால காட்டப்பட்டது. அங்களுக்கு நாகத்தூள் வந்து விரைவிலேயே தாக்க முடிஞ்சது. சரி, விரைவாக தாக்கத்துக்கு உட்பட்டு. அப்ப அதுக்கு காட்டுற பொருத்தமான கிராஃப் வந்து முதலாவது.
சரி, நேரத்தோட சேகரிக்கப்படுற அளவு கூடவாக இருக்கும், விரைவிலேயே தாக்க முடிஞ்சிடும், குறித்த நேரத்துக்குள்ளேயே தாக்க முடிஞ்சுது. இங்க பாருங்க, இதுல வந்து நாகத்தூள் விரைவில் முடிஞ்சது, நாகத்தகட்டுக்கு அதிக நேரம் எடுக்கும். இரண்டாவது கிராஃப் பொருத்தமானது முதலாவது. சரியா, குறைந்த நேரத்துக்குள்ள சேகரிக்கப்பட்டு. 36 மூன்று ஒரு தள விசைகளின் கீழ் வளையம் ஒன்று சமநிலைப்படுத்தப்பட்டுள்ள விதம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. 15 நியூட்டன் 20 நியூட்டன் ஆகிய இரு விசைகளதும் விளைவுள் 14 நியூட்டன் ஆகும். விசை எக்ஸின் பெறும். 15ன்டையும் 20ன்டையும் விளைவுள் 14 எக்ஸும் என்னவாயிருக்கும்? 14 தான் இருக்கு. 36க்கு 3. சரிதான், இவ ரெண்டு பேர்ட்ட விளைவுள் விசைக்கு மூன்றாவது விசை பெறமெல்ல சமனாயும் திசையில எதிராயும் இருக்கும். 15க்கும் 20க்கும் விளைவுள் 14 எக்ஸின் பெறமெனும் 14 தான் இருக்கும். 37 ஒரு குறித்த நபர் பின்வரும் பழக்க வழக்கங்களை கொண்டுள்ளார். தனது கரியாலத்துக்கு சொந்த வாகனத்தில் பயணித்தல், இயலுமான எல்லா சந்தர்ப்பங்களின் போது மின் உயர்த்தியை பயன்படுத்தல், பிரதான உணவுகளுக்கு மேலதிகமாக சிற்றுணவுகளை உட்கொள்ளும். மேற்படி நபருக்கு ஏற்படும் வாய்ப்பு கூடிய தொற்றா நோய் பின்வருவனவற்றுள் எதுன்னு சொன்னா அவருக்கு நீரிழிவு ஏற்படுது. உடற்பயிற்சிக்கான சந்தர்ப்பங்களை குறைச்சு கொள்ள, மின் உயர்த்தியை பயன்படுத்துற, சொந்த வாகனத்துல பயணிக்கிற, மற்ற மேலதிகமா சிற்றுணவுகளை சாப்பிடுற, அதால அவருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை நீரிழிவு. குப்பை மேட்டை அண்டி வாழும் சில விலங்குகள் கீழே தரப்பட்டுள்ளன. அவற்றிடையே குருதியில் அதிக அளவு நுண் பிளாஸ்டிக் துணிகளின் சரிவு காணப்படும் விலங்கியாகும். நுண் பிளாஸ்டிக் பாத்தீங்கன்னு சொன்னா ஆகலும் உணவுச் சங்கிலியின் உயர் போசன மட்டங்கள்ல தான் நுண் பிளாஸ்டிக்கள் வந்து அதிக அளவில் சேரும் போது எலி தவளை அதுகளிலும் பார்க்க பருந்துக்கு தான் அதிக அளவில் நுண் பிளாஸ்டிக் வந்து போய் செறிவடை. எனவே பொருத்தமான விட 4. சரியா, ஏனென்றா பருந்துல ஒரு போசனை மட்டத்துல இருந்து இன்னொரு போசனை மட்டத்துக்கு போயிருக்க பிள்ளைகள் இந்த பதார்த்தங்களோட செறிவு வந்து அதிகரிக்கும். சரியா, இந்த பதார்த்தங்களினுடைய செறிவு அதிகரிக்கும். எனவே இப்ப எலி, தவளை, பாம்பு அதெல்லாம் போசன மட்டங்கள் எல்லாம் குறைவு. அதுல பார்க்க பருந்து வந்து இது எல்லாத்தையும் உண்ணக்கூடியதாக இருக்கும். இப்ப இதன் உடல்ல தான் அதிக அளவான நுண் பிளாஸ்டிக்கள் வந்து சரிவதை. எனவே பொருத்தமானது 4. 39 சூழத் தொகுதி ஒன்றில் காணப்படும் உணவு விலை உருவில் காட்டப்பட்டுள்ளது. டீ என்னும் அங்கேயே சூழத் தொகுதியிலிருந்து அகற்றப்படும் இடத்து டீ அகற்ற போறோம். டீ அகற்றப்படும் இடத்து மிக விரைவாக குடித்தொகை அடர்த்தி குறையும் அங்கி பின்வருவனவற்றுள். டீ அகற்றினம் என்று சொன்னா கியூவை சாப்பிடுறது கொண்டும் இருக்காது, ஆரை சாப்பிடுறது கொண்டும் இருக்காது, பீயை சாப்பிடுறது கொண்டும் இருக்காது. அப்ப இதுகள் எண்ணிக்கை அதிகரிச்சதுன்னு சொன்னா எஸ் என்ன செய்யும்? குறையும். எஸ் 4. இறுதி கேள்வியை பார்ப்போம் பிள்ளைகள். குறித்த வீடொன்றில் வசிப்போரால் பின்பற்றப்படும் செயற்பாடுகள் தரப்பட்டிருக்கு. முதலாவது, பகல் உணவை பொதி செய்வதற்கு பொலித்தீனுக்கு பதிலாக வாழை இலையை பயன்படுத்தினா. அடுத்த வந்து வீடுகள்ல இருந்து அப்புறப்படுத்துகின்ற மீதி உணவுப் பொருட்களை கொண்டு கூட்டெரு தயாரிக்கப்படுது. பொலித்தீனுக்கு பதிலாக வாழை இலை என்று சொல்லிக்க அங்க வந்து அவர் மீள் பிரதியீடு செய்யறார். பிரதிடுறாரு, ரீப்ளேஸ் செய்யறார். மீதி உணவுப் பொருட்களை கொண்டு கூட்டெரு தயாரிக்கைக்குள்ள அதை வந்து மீள் சுழற்சிக்கு உட்படுத்துற, ரீசைக்கிள், மீள் சுழற்சி. கடையில் வாங்கும் பொருட்களை கொண்டு செல்ல பயன்படுத்தும் பொலித்தீன் முறையை பிறிதொரு நாளிலும் பொருட்களை கொண்டு செல்ல பயன்படுத்தும். ரெண்டா, மீள மீள பயன்படுத்துற, மீள்பாவம், ரீயூஸ். பொருத்தமான போரார் எண்ணகர்களை காட்டுவது. முதலாவது மீள் பிரதியீடு வரும், அடுத்தது வந்து மீள் சுழற்சி வரும், அடுத்தது வந்து மீள் பாவனை வரும். பொருத்தமான விட முதலாவது. சரிதானே?